எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எவ்ரி ஃப்ரைடே நம்ம குரு சாங்கத்தியம் நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான டாபிக் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம அந்த குண்டலினி ரைசிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது குண்டலினி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவா இருக்கு. நிறைய பேர் நிறைய இது நமக்கு நடக்காதா, இது நமக்கு வேணும் அப்படின்னு இதுக்காகவே நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ் போயிட்டு அவங்க ட்ரை பண்றது அதெல்லாம் இருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க இது என்ன என்ன விஷயம் இதுல நடக்குது, இந்த விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்மோட உடல் அப்படின்றது அபாரமான அற்புதமான சக்திகள் நம்ம இந்த உடல்ல குவிஞ்சிருக்கு. இது எல்லாமே எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா குண்டலினி அப்படின்ற அந்த இடத்துல நம்ம ஆன்ம சக்தி அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு தூக்க நிலையில அங்க இருக்கு. ஸோ இந்த தூக்க நிலையில இருக்கிற இந்த ஒரு சக்தி விழிப்புணர்வு அடைஞ்சு அது உடம்பு முழுக்க பரவுறது தான் நம்ம குண்டலினி ரைசிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க இந்த குண்டலினி சக்தி எப்போ அது விழிப்படையதோ, அந்த விழிப்படையும் போது அது ஒரு இந்த உடல் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உடல் தான் நான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது இவ்வளவுதான், இந்த உடலோட தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்ற அந்த பௌதிகமான பல விஷயங்கள்லயே நம்ம கேப்சர் ஆயிட்டோம் இல்லையா? ஸோ இதுல இருந்து நம்மளோட கண்ணோட்டம் பாத்தீங்கன்னா எப்போ இந்த இந்த சக்தி விழிப்புணர்வு அடையுதோ அப்போ நம்மளோட அந்த சைதன்யமும் விழிப்புணர்வு அடையுது. நம்ம இந்த முழுக்க இந்த விஸ்வத்துல இந்த சைதன்யத்தோட ஒரு துகள் அப்படின்றது புரியும். அப்படின்னா நம்ம இந்த பிசிக்கல் பாடிக்கு மட்டும் நம்ம லிமிட்டடா இல்லை, நிறைய இதை தாண்டி நம்ம நிறைய விஷயமா இருக்கோம். ஒரு ஒரு அற்புதமான கான்சியஸ், ஒரு சைதன்யமா நம்ம இருக்கோம் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு நமக்கு வரும். இப்போ இது நமக்கு எங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம முதுகு தண்டுல கீழ் பகுதியில அந்த சக்தியானது ஒரு தூக்க நிலையில இருக்கும். எப்போ இது விழிப்புணர்வு அடையுதோ அப்போ அது ரைஸ் ஆயிட்டு அந்த 7 சக்கரங்களையும் தொடுது. 7 சக்கரங்களும் தொட்டு அந்த சஹஸ்ரார நிலைக்கு அது போகுது அந்த சக்தி. இதைத்தான் நம்ம ஒரு பொயட்டிக்கல் ஒரு இதுல இந்த கவிஞர்கள் எல்லாமே எப்படி எழுதுருவாங்கன்னா, ஒரு 6 அடி பாம்பு அங்க தூங்குது, அந்த தூக்கி இருக்கிற பாம்பு அப்படியே அப்படியே ரைஸ் ஆயிட்டு ஃபுல்லா அது எல்லா சக்கரங்களையும் தொடுது அப்படின்னு அது ஒரு அழகான ஒரு பாடல் மாதிரியோ ஒரு கவிதை மாதிரியோ அவங்க சொல்லுவாங்க. பட் ஆனா அங்க இருக்கிற சக்தி ரைஸ் ஆகும்போது எல்லா சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணி கம்ப்ளீட்டா வெளியே வருது. இதுதான் நம்ம குண்டலினி ரைசிங் அப்படின்னு சொல்றோம். இந்த அபாரமான சக்தி நமக்கு இதாகும் போது நிறைய விழிப்புணர்வு வருது, கிளாரிட்டி வருது, நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வருது. இந்த உடல் மட்டும்தான் நான் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எனக்கு இதை தாண்டி பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே எல்லாருக்குமே அந்த சைத்தன்யம் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகிறது. இது எல்லாமே அப்பதான் நமக்கு புரியும். இங்க நம்ம உணர்வுகள் அப்படின்றது பேலன்ஸ் ஆயிட்டு அப்போ நான் அப்படின்ற அந்த அகங்காரத்தை அது ஒழிச்சு நம்ம நான் அப்படின்ற இடத்துல இருந்து நாம் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம். இந்த சாதாரணமான வாழ்க்கை, நம்ம சாப்பிடுறது, தூங்குறது, வேலை செய்யறது, இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னதமான வாழ்க்கை நிலைக்கு நம்ம மாற்றம் அடைகிறோம். அப்படின்னா அந்த ஆன்மீகம் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம அழகா ஷிஃப்ட் ஆகிறோம். நம்ம உள்முகமாக பல மாற்றங்கள் நமக்கு வருது. ஆன்மீக கோணத்துல நம்ம நம்ம ஆன்மீக கோணத்துல எல்லா விஷயங்கள் பார்க்கக்கூடிய அந்த திறன் நமக்கு கிடைக்குது. நம்ம இந்த
சயின்ஸையும் நம்ம நிறைய புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க சயின்ஸை பத்தியும் கொஞ்சம் சொல்றாங்க. இப்போ நியூரோ சயின்ஸ் அப்படின்ற அந்த பரிசோதனையாளர்கள்ல ஆண்ட்ரூ நியூபர்க் அப்படின்னு வந்து ஆண்ட்ரூ நியூபர்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து தியானம் செய்யும் போது ஆன்மீக அனுபவங்கள் அப்படின்றது நிறைய வருது. அந்த அனுபவங்கள் வரும்போது நம்ம மைண்ட் நம்ம மூளை பகுதியில பல மாற்றங்கள் நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அங்க அந்த டீப் மெடிடேஷன் ஸ்டேட்ல வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அனுபவங்கள் வர நேரத்துல மைண்ட்ல வந்து பல மாற்றங்கள் நடக்கிறப்போ அந்த பைரிட்டியல் லோப்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றது குறையுது அப்படின்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, எப்போ நான் நான் அப்படின்ற அந்த ஒரு பாவனையிலேருந்து நாம ஒன்னஸ் அப்படின்ற அந்த ஒரு பாவனை அதிகமாகுதா. அந்த ஆழ்நிலை தியானத்துல நம்ம மூளையில நடக்கிற அந்த மாற்றங்கள்ல எக்ஸ்கியூஸ் மீ மாஸ்டர்ஸ் அப்போ அந்த ஆழ்நிலையில அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம மூளையில நடக்கும்போது அந்த மாற்றம் நடந்து எப்பவுமே செல்ஃபிஷா இருக்கிற நாம அந்த செல்ஃப்லெஸ்ஸா எல்லார பத்தியும் நினைக்கிறதுக்கு நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷயங்கள் வந்து நமக்கு எத்தனையோ 1000 காலத்துக்கு முன்னாடியிலே பல யோகிகள், பல பெரிய மகான்கள் எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சயின்டிஃபிக்கா இதெல்லாமே ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்ல வந்து நமக்கு பார்க்குற கண்ணோட்டம் வேறு. ஆன்மீகத்துல நம்ம விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றோம். பட் கண்ணோட்டம் வேறு ஆனாலும் நமக்கு நன்மை நடக்கிறது அப்படின்றது அது சேம். சயின்ஸ் ஒரு விதமா சொல்லுது, தியானம் ஒரு விதமா சொல்லுது. தியானம் சொல்றது வந்து நம்ம அனுபவத்தால தெரிஞ்சுக்கிறோம். சயின்ஸ் சொல்றது வந்து ப்ரூஃபால தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி சம்மிஷன்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அங்க ப்ரூஃப்ஸ் வந்து தெரியுது. ஸோ இதுதான் டிஃபரன்ஸே தவிர ரெண்டுமே கரெக்ட். ஆன்மீகமும் கரெக்ட், சயின்ஸும் கரெக்ட். சயின்ஸ்ல எல்லாருமே வந்து சயின்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னு வந்து அது தெரிஞ்சவங்க அதை பத்தி சொல்லுவாங்க. ஆனா ஆன்மீகம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்மீகம் தெரிஞ்சவங்க அதை பத்தி தான் சொல்றாங்க இல்லையா. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீகமும் கரெக்ட், சயின்ஸும் கரெக்ட், ரெண்டுமே பாக்குற கண்ணோட்டம் தான் வேற அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் இந்த குண்டலினி ரைசிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு பெரிய விஷயமோ, அது வந்து ஒரு ஏதோ யாரோ வந்து ஏதோ செஞ்சா மட்டும்தான் வரும் அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். குண்டலினி ரைசிங் அப்படின்றது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இது வந்து ஒவ்வொரு நபருக்கும் நடக்கிற ஒரு இயல்பான விஷயம். ஆனா அங்க அது நடக்கிறதுக்குரிய அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து செஞ்சாகணும். ஒரு சிலருக்கு பல வருஷங்கள் நடக்கலாம், ஒரு சிலருக்கு கொஞ்ச நாள் ஆகலாம், ஒரு சிலருக்கு ஒரு நாள்லயே இதெல்லாமே நடந்து முடிக்கலாம். இங்க வந்து இந்த குண்டலினி ஜாகரணை அப்படின்றது எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு தியானத்துல, இல்லைன்னா ஒண்ணு பிராணாயாமம் செய்யும் போது, இன்னொன்னு யோகா. இந்த 3 விஷயங்கள் நம்ம செய்யும் போது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாதனைகள், இந்த நம்ம சாதனை செய்றோம் இல்லையா, இந்த சாதனைகளால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம இது செய்யும்போது அந்த உள்ள இருக்கிற அந்த ஒரு அமைதியான நிலையில இருக்கிற அந்த சக்தி வந்து அற்புதமா உயர்ந்து உடல் முழுவதும் பரவி அந்த நமக்கு இந்த ரைசிங் அப்படின்னு சொல்றோம், அந்த ஆக்டிவேஷன் சொல்றோம் இல்லையா, குண்டலினி ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தீவிரமான சிச்சுவேஷன்ஸ் நடக்கும்போது நடக்குது. ரொம்ப உணர்ச்சி பூர்வகமாக ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது, அவங்களுக்கு ரொம்ப எமோஷனலா அவங்க மாறும்போது நடக்குது. அதே மாதிரி பல அனுபவங்கள், ஒரு சில ஆக்சிடென்ட் அனுபவங்கள், ஒரு ஷாக்ஸ் இந்த மாதிரி நடக்கும்போது கூட இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு ஆன்மீக சாதனையால நடக்குது,
ஒண்ணு இந்த மாரி நடக்கும்போது கூட நடக்கிற வாய்ப்பு இருக்கு. இந்த குண்டலினி ஆக்டிவேஷன் நடக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த குண்டலினி ஆக்டிவேஷன் நடக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து அ ஆன்மீகத்துல இல்ல. பட் ஆக்சிடென்டலா இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்போது, அவங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்குமா? ஒரு சிலருக்கு புரியாதா? ஒரு சிலர் வந்து அதுக்காக பயப்படுறாங்களா? ஒரு சிலர் வந்து ஏதோ ஆகுதுன்னு அவங்களுக்கே தெரியாம வந்து என்னென்னமோ ஆகுது அப்படின்னு வந்து பல ஆம், அ அந்த டவுட்ஸோட, கன்ஃப்யூஷன்ஸோட அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, அவங்களுக்கு சரியான ஞானம் இல்ல. எப்போ யார் ஒருவர் இந்த விஷயங்கள் வந்து சரியான இந்த ஞானத்தை வந்து பெறுவாங்களோ, அந்த ஆக்டிவேஷன்ஸ் நடக்கும்போது, அவங்க அந்த ஆக்டிவேஷன்ஸ் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமா வந்து உணர்ந்து, அந்த விஷயங்கள வந்து இன்னும் அழகா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அத வந்து ஆனந்தமா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களாம். அது தெரியாத போது, இப்போ குண்டலினி ஆக்டிவேஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மின்காந்த சக்தி, அந்த சக்திகள் வந்து நமக்குள்ள அ அலைப்பாயுது. அப்புறமா நமக்குள்ள ஆடுற மாதிரி இருக்கிறது. நமக்கு பல மாற்றங்கள் நடக்குறது. ஒரு ஃபயர் உள்ள வந்து பாஸ் ஆகுற மாதிரி, அ ஒரு நெறைய எனர்ஜி வந்து ரெய்ஸ் அப்படி சர்ரு சர்ரு சர்ருன்னு போகுறது. இந்த மாரி பல விஷயங்கள் நடக்கும். நான் சொன்னது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா எல்லாமே நடந்துரும். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு சிலருக்கு வந்து இந்த பல விஷயங்கள் எல்லாமே நடக்கும்போது பயப்படுறாங்க. ஸோ இந்த பயப்படுறது அப்படின்றது ஏன் நடக்குதுன்னா, அவங்களுக்கு அதோட விழிப்புணர்வு இல்ல. அந்த நாலெட்ஜ் இல்ல. அந்த நாலெட்ஜ் இல்லாததால அது நடக்குது. ஸோ அதுவே இப்ப நம்ம மாஸ்டர்ஸ் வரும்போது, நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாருமே இதெல்லாம் இப்படி நடக்கும். இந்த மாரி இருக்கும். ஆ நமக்கு சக்ரா ஆக்டிவேஷன் இப்படி இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லும்போது, இந்த விஷயங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும்போது, செல்ஃபா தியான சாதனையில இதெல்லாம் நடக்கும்போது, அவங்க ஆக்சுவலி ரொம்ப அழகா அத வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு, ஓ! எனக்கு இந்த சக்ரா ஆக்டிவேஷன் ஆகுது. நமக்கு கீழ மூலாதாரத்துல வந்து வைப்ரேஷன் இருந்தா, ஸோ மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகுது. சஹஸ்ராரத்துல நமக்கு வயித்து மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம் இது எல்லாமே ஒவ்வொன்னா வந்து நமக்கு ஒரு மாதிரி சம் வைப்ரேஷன்ஸ் இருக்கு, ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நடக்கும்போது அந்த சக்ரா ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்றது எல்லா மெடிடேட்டர்ஸ்க்கும் ரொம்ப அழகா தெரியும். ஸோ இது தெரிஞ்சதால அவங்களுக்கு தியானத்துல அந்த அனுபவம் வந்தா கூட, அத வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அதுல இன்வால்வ்டா ஒரு ஹாப்பினஸ்ஸ வந்து உணர்றாங்க. ஸோ அந்த நாலெட்ஜ் இருக்கும்போது, ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாலெட்ஜ் இல்லாத போது வரும்போது, பயந்து அதுலேருந்து வெளிய வந்துடுறாங்க. அத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம. ஆனா நாலெட்ஜ் இருக்கும்போது, அத அற்புதமா ரிசீவ் பண்ணிக்கிட்டு, அந்த ஹாப்பினஸோட அத வந்து கம்ப்ளீட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து உணர்றாங்க. ஸோ இதுதான் ஞானம் தெரிஞ்சுக்கணும். ஸோ பத்ரிஜி எப்பவுமே சொல்றது என்ன? விஸ்டம். விஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். விஸ்டம் தியானம் செய்யணும், சுவாத்தியாயம் செய்யணும், சஜ்ஜன சாங்கத்தியம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ரீசன் இதுதான். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த ஞானத்தை பெறுறோமோ, அந்த ஞானம் நமக்கு அற்புதமா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்க ஆஹ் நான் யார் நான் யார் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கும், எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ இந்த மாதிரி ஆக்டிவேஷன்ஸ் எல்லாம் நடக்குதோ அப்ப நான் அப்படின்றது ஆஹ் எல்லாமே ஒண்ணு அப்படின்றது புரியும். இந்த வாழ்க்கை நான் எதுக்காக எடுத்திருக்கேன், இது எல்லாமே நான் ஏன் இங்க இந்த உடல்ல இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கேன், இப்படி பல கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கான பதில்களும் நமக்கு செல்ஃப் அப்படின்னு அந்த இன்ட்யூஷன் சொல்றோம், நம்ம ஆழ் மனசுல இருந்து அது வர ஆரம்பிக்கும். இப்படி அஹ் இப்- உம் அற்புதமான விஷயங்கள், அந்த கேள்விகளும் வரும், பதிலும் உள்ளே இருந்து நமக்கு வரும்போது, அப்ப நமக்கு ஒரு சாந்த நிலை, அந்த ஒவ்வொரு சத்தியமும் தெரியும் போது அந்த சாந்த நிலைய வந்து நம்ம அனுபவிக்கிறோம். இந்த விஸ்வத்திலேயே ஒரு ஐக்கியமான மாதிரி ஒரு அனுபவங்கள் நமக்கு வருது. ஸோ இப்போ இந்த ஆக்டிவேஷன் அப்படின்றது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, மூலாதார சக்கரத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ மூலாதார சக்கரத்திலேருந்து ஆரம்பிச்சு சுவாதிஷ்டானம், மரிபூரகம், அநாகதம், விஷுத்தம், ஆக்ஞா, அதுக்கப்புறமா சஹஸ்ரார நிலையை தொட்டு கம்ப்ளீட்டா
அந்த 7 சக்கரங்களையும் அது வந்து அந்த எனர்ஜி வைப்ரேஷன் ஃபுல்லா கனெக்ட் ஆயிட்டு ஃபுல் சக்ராஸ் ஆக்டிவேஷன் ஆகுது. ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஆல் சக்ரா ஆக்டிவேஷன் தான் நம்ம குண்டலினி ரைசிங் அப்படின்னு வந்து சொல்றோம். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு அற்புதமான ஞானம் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு விதமான கனெக்ஷன்ஸ் இந்த உலகத்தோட நமக்கு அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு சக்கரமும் கொடுக்குது. முதல் சக்கரம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம மூலாதார சக்கரம்னு சொல்றோம் இல்லையா. இங்க வந்து நான் இந்த உலகத்துல கரெக்டா இருக்கேன், நல்லா இருக்கேனா அப்படின்ற இந்த கேள்விகள் நிறைய அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி இந்த ஆக்டிவேஷன்ஸ் நடக்கும்போது உங்க விழிப்புணர்வு அதிகபட்சம் ஸ்ப்ரெட் ஆகுது. உங்க விழிப்புணர்வு அதிகமாகுது, சைத்தன்யம் விரிவடையுது. அப்போ நீங்க வந்து அன்பு அப்படின்றது உங்களுக்கு அபாரமாக அதிகமாகுது. அந்த அன்பு அப்படின்றது என்ன, நம்ம அது வரைக்கும் இருக்கும்போது நம்ம ஃபேமிலியோட அன்பு, குழந்தைங்களோட அன்பு இப்படிதான் இருக்கும். பட் ஆனா எப்போ இந்த ஆக்டிவேஷன்ஸ் எல்லாம் நடக்குதோ விஸ்வமய பிரேமா அப்படின்னா உலகம் முழுக்க அந்த அன்பு அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ நம்ம சொல்றோம் நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த உயிர்களுக்கும் அந்த டிஃபரன்ஸ், அவங்க அது வேறு இது வேறு அப்படின்றது அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. எப்போ இந்த உலக அளவுல அந்த அன்பு அப்படின்றது அவங்களுக்கு வருதோ, ஐயோ அந்த ஜீவனுக்குள்ள இருக்கிறதும் நான் தான், இந்த உலகத்துல இருக்கிற இந்த சிருஷ்டியில இருக்கிற ஒவ்வொரு ஜீவன்லயும் நான் தான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு இது வந்து அவங்களுக்கு புரிய வருது. அப்படி ஒரு வேர்ல்ட் லெவல்ல அந்த அன்பை வந்து அவங்க பார்க்க முடியுது, அந்த ஒன்னஸை வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்படி இந்த ஆக்டிவேஷன்ஸால அபாரமான அன்பு, அபாரமான கருணை, அபாரமான பணிவு இதெல்லாம் வந்து வருது. ஸோ அப்போ உள்முகமாக உங்களுக்கு கம்ப்ளீட்டா மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு வருது. நம்ம எண்ணங்கள்ல மாற்றம், நம்ம பார்க்கும் பார்வையில மாற்றம், இதெல்லாம் நமக்கு வருது. பயம், ஆன்ம விசுவாசம், பயம் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட்டா வந்து அழிஞ்சு போயிடுது. ஆன்ம விசுவாசம், ஆன்ம சக்தி வந்து அதிகமாகுது, ஆன்ம சைதன்யம் அதிகமாகுது. ஸோ இது எல்லாமே இந்த குண்டலினி ரைசிங்கால அற்புதமா நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்றது வாழ்றதா இருக்காது, இந்த வாழ்க்கையாவே நாம மாறிடுறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இந்த குண்டலினி ஆக்டிவேஷன்ஸ்ல ஒவ்வொரு சக்கராவில் ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மூலாதார சக்கரத்துல பாத்தீங்கன்னா, இப்போ எல்லா சக்கரங்களையும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உடல் ஆனது எதால உருவாகி இருக்கு, பஞ்சபூதங்களால உருவாயிருக்கு. ஸோ இப்போ ரூட் சக்கரா அப்படின்னு சொல்றோம், மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரம் பாத்தீங்கன்னா பூதத்துவம் அப்படின்னா பூமியோட தத்துவத்துல அது இருக்கு. இந்த சக்கரத்துல அந்த ஆக்டிவேஷன் நடக்காததுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில நான் சேஃபா இருக்கேனா இல்லையா அப்படின்றது ஒரு பயம் இருக்கும். பிசிக்கல் லைஃப்ல பல கேள்விகள், பல டவுட்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து கரெக்டா இருக்கா, ஐ எம் சேஃப் ஆர் நாட் அப்படின்னு தோணும். எப்போ அந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து கிரவுண்டிங் ஆகுது. ஸோ கிரவுண்டிங் ஆகும்போது நான் வந்து நான் சேஃபா இருக்கேன், நான் அற்புதமா இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு மாற்றம் வந்து அந்த ஆக்டிவேஷனால வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரத்துல நம்ம வந்து இது சேக்ரல் சக்கரா அப்படின்னு சொல்றாங்க. இது ஜல தத்துவம் அப்படின்னா வாட்டரோட அந்த தத்துவத்துல அது இருக்கு. ஸோ இந்த தத்துவத்துல இருக்கும்போது அது எப்போ ஆக்டிவேஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, இந்த உலகியல் அனுபவங்கள், ஆனந்தம், ஒரு அட்ராக்ஷன், ஒரு செக்ஷுவாலிட்டி, கலைகள், இந்த மாதிரி கிரியேஷன், இது எல்லாமே அதுக்கு வந்து
தேவையா இருந்திருக்கும். எப்போ அது ஆக்டிவேஷனா ஆகுதோ, இது எல்லாமே ஒரு சாட்சியா பார்க்க ஆரம்பிக்குதா. எவ்ரிதிங் ஒரு சாட்சி பாவத்துல பாக்குது. ஒரு ம் நீங்க சாட்சியா ஆயிடுவீங்க. எல்லாமே வந்து அப்படியே கனெக்டடா இருக்கிற நாம வந்து ஒரு சாட்சியா பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இதுல கிரியேட்டிவிட்டி அப்படின்றது அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. மணிப்பூரக சக்கரம் அடுத்து சோலார் பிளெக்சிஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது அக்னி தத்துவம், ஃபயர். அந்த ஃபயர் தத்துவத்துல இருக்கு. இது வந்து தூக்க நிலையில இருக்கும்போது என்ன இருக்கும்னா அகங்காரம். அந்த அகங்காரத்தோட எப்பவுமே நான் தான், நான் எனக்கு தான் இது வேணும், நான் தான் இது, நான் இப்படி, நான் அப்படி, அந்த நான் அப்படின்ற அந்த அகங்காரத்தோட அது இருக்கும். எப்போ அந்த மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகுதோ அப்ப வந்து செல்ஃப் மாஸ்டரி, அந்த செல்ஃப் மாஸ்டரி அப்படின்றது தானா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சக்கரம் அநாகத சக்கரம். ஸோ அநாகத சக்கரம் அப்படின்னும் போது ஏர், வாயு தத்துவம். இந்த வாயு தத்துவம்ல இருக்கும்போது நம்ம இதயம் இதய பகுதியை வந்து இந்த சக்கரத்துக்கு சொல்றாங்க. ஸோ இதய பகுதியில வந்து அனுபவங்கள் வந்து அந்த அன்புன்றது அது வந்து ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அன்பு இல்லாம ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ், ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குறைபாடோட இருக்கும். எப்ப அது ஆக்டிவேஷன் ஆகுதோ அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது வருது. யாரை பார்த்தாலும் அன்கண்டிஷனல் லவ். அந்த இதயம் வந்து அப்படி ஒரு அற்புதமான நிலையில ஆஹ் இதாயிட்டு எல்லாருக்கும் சமம். இந்த இந்த உலகத்துல ஒரு செடி கொடி மரம், ஒரு உயிரினம், ஒரு தாவரமாகட்டும், ஒரு விலங்காகட்டும், ஒரு பறவையாகட்டும், ஒரு மீனினமாகட்டும், ஒரு மனிதன, எல்லார் மேலேயும் அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து அந்த ஆக்டிவேஷன் ஆகும்போது அநாகத சக்கரத்துல நமக்கு அந்த உணர்வுகள் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. விசுத்த சக்கரம் வந்து நமக்கு ஸ்பேஸ், ஆகாயத்துக்குரியது. ஸோ இந்த நிலையில வந்து எல்லாருமே வந்து அந்த கம்யூனிகேஷன் ஆக்டிவேஷன் நடக்காத முன்னாடி அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்போ அது வந்து ஆக்டிவேஷன் ஆகுதோ அற்புதமான ஒரு சவுண்ட் அப்படின்றது வருது. அழகா கம்யூனிகேட் பண்ண முடியுது, தன்னோட உணர்வுகளை ஷேர் பண்ண முடியுது. அதே நேரத்துல மத்தவங்களோட உணர்வையும் அற்புதமா ரிசீவ் பண்ணி அற்புதமா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது விசுத்த சக்கரமோட ஆக்டிவேஷன் நடக்கும்போது இதெல்லாம் நமக்கு நடக்குது. ஆக்ஞா சக்கரம் வந்து தேர்ட் ஐ. ஸோ தேர்ட் ஐ வந்து இந்த பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டது. ஸோ அந்த அப்பாற்பட்ட அந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் வந்து நடக்கும்போது கிளாரிட்டி, அற்புதமான கிளாரிட்டி, வாழ்க்கையில ஆகட்டும், ஆன்மீகத்துல ஆகட்டும், நம்ம ஏன் பிறந்தோம், எவ்ரிதிங், அந்த கிளாரிட்டி வந்து அற்புதமா வந்து அங்க வருது. இந்த தேர்ட் ஐல நிறைய இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஸோ இது பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னதால அதை தாண்டி இந்த உலகத்துல பல விஷயங்கள் தேர்ட் ஐல பார்க்க முடியுது. நம்ம இந்த சாதனை செய்யும் போது பல மாஸ்டர்ஸை பார்க்க முடியுது, பல பிளானட்ஸை பார்க்க முடியுது. இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லவே முடியாத, இங்க பூலோகத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத எத்தனையோ விஷயங்கள் தேர்ட் ஐல இருந்து நம்மளால உணர முடியுது, பார்க்க முடியுது. ஸோ இந்த தேர்ட் ஐல எல்லாம் இன்னும் சொல்லுவாங்க இல்லையா, முன் பிறவிகள் பார்க்கலாம், நம்மளோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன்ஸ் நடக்கும்போது நடக்குது. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே எல்லாமே வந்து நடக்கும். பட் ஒரு சிலர் விழிப்போட அந்த விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு வந்து அப்படியே சைலண்டா ஆக்டிவேஷன் நடந்துரும், சைலண்டா இருக்கும். எப்போ எங்க நமக்கு எந்த விஷயங்கள் தேவையோ அப்ப அது வந்து நம்ம கண்ணுக்கு காட்டுது. அப்ப அந்த விஷயங்கள் வந்து இன்ட்யூஷன் மூலமாகவோ எல்லாம் மூலமாகவும் நமக்கு புரிய வருது. தியானம் ஸோ அந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்றது தான் இந்த தேர்ட் ஐ. ஸோ இன்ட்யூஷன் அப்படின்றது நமக்கு நல்ல கனெக்ட் ஆகுது. ஆக்டிவேஷன் ஆகும்போது உள்ளே இருந்து பல விஷயங்கள், உண்மைகள் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது இன்ட்யூஷன். சஹசிரார சக்கரம். ஸோ சஹசிராரத்துல நம்ம கிரவுன் சக்கரம்னு சொல்றோம். இந்த விஸ்வ சைத்தன்யம் எப்போ கிரவுன் சக்கராக்கு
அந்த எல்லா எனர்ஜீஸ் வந்து அந்த ஆக்டிவேஷன்ஸ் நடக்குதோ, இந்த விஸ்வ சைத்தன்யத்தோட நம்ம இணையறோம். இந்த விஸ்வத்துல நடக்கிற பல விஷயங்கள் நமக்கு புரிய வரும். பல விஷயங்கள் தெரிய வரும். விழிப்புணர்வு அதிகமாகுது. சைத்தன்யம் விரிவடையுது. இந்த இந்த விஸ்வத்திலேயே நம்ம ஒண்ணா இணைஞ்சுடுறோம். இப்படி ஆஹ் அந்த பிளிஸ் ஸ்டேட் அப்படின்றது தான் அல்டிமேட் ஸ்டேட். ஸோ இப்படி நம்ம இந்த குண்டலினி ரைசிங் ஆயிட்டு எல்லா சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும்போது அந்த பிளிஸ் ஸ்டேட் அப்படின்றது அந்த என் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். பிளிஸ் ஸ்டேட்னா என்ன? எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு ஆனந்த நிலைய வந்து நம்ம அப்படியே தாக்கி பிடிக்கிறது. அந்த ஆனந்த நிலை மாறவே மாறாது. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம புத்தரை தான் சொல்றோம். புத்தர் கிட்ட யாரு போய் என்ன வம்பு பேசினாலும் அதே சாந்த நிலையில இருப்பாங்க. சந்தோஷத்தை சொன்னாலும் அதே சாந்த நிலை, துக்கத்தை சொன்னாலும் எது சொன்னாலும் அந்த சாந்த நிலையில அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அதுதான் பிளிஸ் ஸ்டேட், பேரானந்த நிலைன்னு சொல்றோம். அந்த பேரானந்த நிலையில நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம போய் இருக்கோம் அப்படின்னா அதுதான் முக்த நிலை. நம்ம வந்து முக்தினா நம்ம சினிமால எல்லாம் என்ன காட்டுறாங்க? நம்ம இறந்துட்டு நம்மளோட அந்த ஜோதி அப்படியே போயிட்டு கடவுள்ல வந்து இணையிற மாதிரி அவங்க காட்டுவாங்க. ஸோ அதை வச்சு அது வந்து ஒரு ஃபில்மிக் ஒரு ஃபில்மோட என்லைட்மெண்ட்னு சொல்லலாம், முக்தின்னு சொல்லலாம். பட் ஆனா ரியலா முக்தி அப்படின்றது என்னன்னா, நீங்க உயிரோட இருந்தாலும் இறந்தாலும் என்னவானாலும் அந்த பிளிஸ் ஸ்டேட்லயே நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா, ஒரு ஆனந்தமய நிலையில நீங்க இருக்கீங்க இல்லையா, அதுதான் முக்த நிலை. துக்கமின்மை, புத்தர் சொல்றாரு இல்ல, எங்க துக்கம் இல்லையோ அதுதான் கரெக்டான நிலை. அந்த துக்கம் இல்லாத நிலைக்கு நீங்க எப்போ அடையிறீங்களோ, எப்போ எந்த விஷயத்தையாலையும் நீங்க ரியாக்ட் ஆகாம அந்த ஒரு பேரானந்த நிலை, அந்த ஆற்றல்ல போய் நீங்க தங்குறீங்களோ அதுதான் பிளிஸ் ஸ்டேட், அதுதான் முக்த நிலை. ஸோ இப்படி இந்த முக்த நிலை அடைகிறதற்கு தான் நமக்கு தியானம் ரொம்ப 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 சுலபமான வழி. ஸோ நமக்கு இந்த தியான மார்க்கத்தை காட்டின பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு ஒரு அற்புதமான நம்ம தேங்க்யூ. எப்பவுமே எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது வந்து குறைவுதான். ஸோ பத்ரிஜி வெரி 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 தேங்க்யூ. இவ்வளோ ஒரு சொசைட்டில வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்றதும் நம்ம வந்து ஃபாலோ பண்றதும் எல்லாமே நடக்கிறது. இந்த மாதிரி அற்புதமான ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்குதுன்னா அதுக்கு நம்ம ரொம்ப 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 கிராட்டிடியூட் காட்டணும். ஸோ தேங்க்யூ வெரி மச். இதோட இந்த விஷயத்த நான் முடிச்சுக்கிறேன். இது அற்புதமான இந்த ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தியான ஜகத் தெலுங்கு அந்த பத்திரிகை நமக்கு தியான இது இருக்கு இல்லையா, தியான பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தெலுங்குல தியான ஜகத் அப்படின்ற இதுல ஒரு ஆர்டிக்கல் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.